ஒரு கடாய் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு இட்லியை உதிர்த்து எடுத்துட்டு நேற்று செஞ்ச இட்லி, அப்புறம் கேஸை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டேன். ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பரபரன்னு லைட்டாக கீழே ஊற்றிக்கிச்சு, மன்னிச்சிக்கோங்க. என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இட்லி உப்புமா தான் செய்ய போகிறேன். வீட்டில் யாரும் இல்லை, பசிச்சு அதனால தான் செய்ய போகிறேன். அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் அதை எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டேன். லைட்டாக மேலே பட்டுருச்சு, அதை கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் காஞ்ச மிளகா எண்ணெய் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கிடச்சிது. அது அப்படியே நம்மளுக்கு தேவை, நம்ம நல்லா ஸ்பைஸாக சாப்பிடுவோம். ஸோ அப்படியே நிறைய போட்டே இருந்தேன். எப்படின்னா, இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு காலைல நம்ம ஏந்துக்கவே கூடாது, ஏந்தாங்கன்னா பாத்ரூம்லேயே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு முடிவில் வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா எடுத்து அள்ளி போட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த இட்லியை தூக்கி அப்படியே உள்ளே போட்டேன். எத்தனை நாளுக்கு முன்னாடி செஞ்சதுன்னு தெரில, எடுத்து போட்டேன். போட்டால் லைட்டாக அடி பிடிச்சிச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கலரி விட்டே இருந்தேன். அப்புறம் ஆமாண்டா, கலருக்கு நம்ம மஞ்சத்தூள் போடணும், அது நான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு விட்டேன். மஞ்சத்தூள் போட்டு சப்புனா இருக்கும். ஃபஸ்ட் உப்பு போடுவோம், இல்லைனா சப்புன்னு தான் இருக்கும் சொல்லிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு விட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சு எல்லா இடமே அடி பிடிச்சிச்சு. கடாயே இப்படி ஆயிடுச்சு. சரி, கடாய் இப்படி வந்திருக்கு, இட்லி பொடி எப்படி வந்திருக்குன்னு என் தங்கச்சிக்கிட்ட போய் கேட்க போனேன். அவள் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னான். ஆனால் கடாய் மட்டும் தான் அடி பிடிச்சிச்சுங்க.